ஜுஜுட்சு விதிமுறைகளின்படி யூஜி ததோரி உனக்குள்ள இருக்க சாபத்தை நான் இப்போ ஓட்ட போறேன். இரு இரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். முக்கியமான விஷயம், உனக்கு எனக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நியாயமா நம்ம ஹாஸ்பிடல் போயாகணும். இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சபிக்கப்பட்ட பொருளா இல்ல இத்தோதாரியான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? ஆமா, இங்க என்ன பிரச்சனை? கோஜோ, நீங்களா? நீங்க எங்க வந்தீங்க? ஹாய், நான் சும்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா உன்னை போட்டு பொழந்துட்டாங்க போல. அப்படின்னா முதல்ல இந்த போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பணும். வெக்கப்படாத, முகத்தை காட்டு. இந்த சபிக்கப்பட்ட விசேஷ பொருள் காணாம போனதுல இருந்து மேலதிகாரிங்க படுத்துறாங்க. அதான் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டியா? ஐயா சாரி, நான் அதை தெரியாம சாப்பிட்டுட்டேன். நிஜமாவா? நிஜமாதான். இது உண்மையிலேயும் கூட இணைஞ்சிருச்சா? அடே எங்க அப்பா, உடம்புல ஏதோ மாற்றம் தெரியுதா? அப்படி எதுவும் தெரியல. உன்னால சுக்குனாவோட இடம் வர முடியுமா? சுக்குனாவா? அதானே சாப்பிட்டிய அந்த சாபம். ஓ, என்னால முடியும் தான் நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கு எங்களை தனியா விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வா. என்ன? ஆனா கவலைப்படாத, அவனை விட நான் ரொம்ப பலசாலி. மெகுமி, இல்ல இதை பிடிச்சுக்கோ. என்னது? குசியான்ல இருந்த கெக்குஃபுக்கு. இது செந்தாயோட ஸ்பெஷாலிட்டி. அங்க போனா ஜுதான் கிரீம் ஃபிளேவரை ட்ரை பண்ணணும். இந்த மனுஷங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்க நேரத்துல மத்தவங்களுக்காக ஷாப்பிங் பண்ணிருக்கான். இது மத்தவங்களுக்காக இல்ல, புல்லட் ட்ரெயின்ல போகிறப்போ நான் தான் இதை சாப்பிடு. பின்னாடி பாருங்க. கெக்குஃபுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்குற ஸ்வீட். ஏன்னா அதுக்குள்ள இருக்க விப்ட் கிரீம் அருமையா இருக்கும். என் சிஷ்யம் பார்த்துட்டு இருக்கான்ல, கொஞ்சம் சீன் போடுவேன், கண்டுக்காத. எப்படி இவ்வளவு வேகமா இருக்கான்? வேற என்னமோ கூட இருக்க. இது மாறவே மாறாதுல. எந்த காலத்திலும் ஜுஜுட்சு மந்திரவாதியான உங்களால எப்பவுமே எனக்கு தொல்லதான். ஆனா அதையும் இதையும் நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். 7 8 9 ஒன் டைம் முடிஞ்சது. அடிச்ச மறுபடியுமா? என்னால இவனை கட்டுப்படுத்த முடியல. அதுலயும் இத்தாதோரிங்கிற இந்த கிறுக்க யாராக இருப்பான்? ரொம்ப படுத்துறானே. எல்லாம் ஓகே தானே? ஆச்சரியமா இருக்கு, உன்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆமா, உள்ள ரொம்ப கடுப்பேத்துறா. எப்ப பாரு அவன் குரல் கேக்குது. அவனால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சந்தோஷப்பட. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இவனை மயக்கமடைய வச்ச. இவன் முழிச்சுக்கும் போது ஒருவேளை இவன் சுக்குனாவால ஆட்குள்ள படாம இருந்தாலும் அந்த ரூபத்துக்கான சக்தி இன்னும் இவனுக்குள்ள இருக்கும்ல. சரி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. இவனை என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. இவன் அதுக்கான வெறும் ஒரு உருவமா இருந்தாலும் ஜுஜுட்சு விதிமுறைகளின்படி இத்ததோரி அழிக்கிறதா நல்லது. இருந்தாலும் நான் அதை நடக்க விட மாட்டேன். நட்பு தடுக்குதோ? அதனாலதான் கேக்குறேன், நீங்களா ஏதாவது ஒரு முடிவெடுங்க. என் ஸ்டூடெண்ட் கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? அத நான் பாத்துக்கிறேன். அதனால கடைசி சொல்றேன், கேட்டுக்கோ. உன்ன இப்ப போட்டு தல. நடந்த விஷயங்களும் நீங்க சொல்றது எதுவுமே ஒத்து போகலையே. அதை விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. உன் தண்டனைய மாத்த முடியாது, ஆனா என்னால தள்ளி வைக்க முடியும். தள்ளி வைக்க போறீங்களா? அப்ப இப்ப உடனே இல்லாம அப்புறம் கொல்லுவீங்களா? அதேதான், உனக்கு தெளிவா சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இதுவும் நீ சாப்பிட்ட சபிக்கப்பட்ட பொருளும் ஒரே மாதிரி தான். மொத்தம் 20 இருந்தது. அதுல 6 இடமா இப்ப எங்க கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோய. என்ன 20? ஓ, கை கால் எல்லாம் சேர்த்தா? இல்ல, சுக்குனாக்கு மொத்தம் 4 கை இருந்திருக்கு. இதுலயே இதை அழிக்க முடியாதுன்னு நீ இப்ப புரிஞ்சிட்டு இருப்ப. இந்த சாபம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த சக்தி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும்.
இந்த காலத்து ஜுஜுட்சு மந்திரவாதிகளால அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு தான் நீ வேணும். நீ செத்துட்டனா உன் கூட சேர்ந்த அந்த சாபமும் செத்துடும். இந்த பெரியவங்கள ரொம்ப பயந்து போயிருக்காங்களா, அதனால உடனே உன்னை கொல்ல சொல்லிருக்காங்க. ஆனா உன்னை கொண்டுட்டா வேஸ்டா போயிடும்ல. வேஸ்டா? சுகுணாவை கட்டுப்படுத்துற அளவுக்கு இன்னொரு உருவம் பிறக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அதனாலதான் இந்த ஆலோசனை நான் சொன்னேன். உன்னை எப்படியும் கொள்ளதான் போறன்றதுனால நீ சுகுணாவை முழுசா ஆட்கொண்டதுக்கு அப்புறம் ஏன் உன்னை கொல்லக்கூடாது? இதுக்கு இங்க பெரியவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால நான் உனக்கு இப்போ 2 ஆப்ஷன் கொடுக்க போறேன். ஒன்னு, நீ இப்பவே சாகலாம். இல்ல சுகுணாவோட மத்த பாகங்களை கண்டுபிடிச்சு அதை முழுங்கினதுக்கு அப்புறம் சாகலாம். இத்தாதோரி, ஈகோச்சிக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காரு. நல்லா இருக்காருன்னு தான் டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவர் இன்னும் கண் முழிக்கல. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் மட்டும் அவர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூப்பிடாம இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நீ இதை நம்புவியான்னு தெரியல, ஆனா ஒரு வினோதமான மான்ஸ்டர் எங்களை தாக்கிச்சு. அதுதான் என்ன பிடிச்சி வச்சுது. நான் உன்னை நம்புறேன். ஏன்னா அதுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் கிடையாது, அதுங்கெல்லாம் சாபங்கள். அந்த விரல் ஒரு விசேஷ சக்தி கொண்ட சாபம். மற்ற சாபங்களை ஈர்த்து அதுக்கு சக்தி கொடுக்கணும்னு நினைக்குது. அதனால தான் இது எதுவும் உன்னோட தப்பு இல்லைன்னு சொல்றேன். நான் அதை எடுத்ததுதான் பெரிய தப்பு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இகுச்சியை குணப்படுத்துறதுக்காக ஒரு சிலர் நாளைக்கு இங்க வராங்க. இல்ல, எனக்கு புரியல. என்ன மன்னிச்சிரு, நான் உடனே கிளம்பணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாய் பாய். இறந்தது யாரு? என்னோட தாத்தா. ஆனா அவர் எனக்கு அப்பா மாதிரி. சாரி, இப்ப போய் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. சரி, என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த சாபங்கள்னால இந்த மாதிரி தான் இழப்புகள்லாம் ஏற்படுமா? இந்த மாதிரி ஒரு கேஸ நானே இதுவரை பார்த்ததில்ல. ஆனா ஓரளவுக்காச்சும் பாதிப்பு நிச்சயமா இருக்கும். ஒரு சாபத்தை பார்த்தவங்க சாதாரணமா செத்தா அதுக்கு சந்தோஷப்படணும். உடம்பு கண்ணு துண்டமா கிடந்துச்சுன்னா அதுவே பரவாயில்லன்ற மாதிரி எங்களுக்கு தோணும். நீ சுகுணாவை வேட்டையாட முடிவு பண்ணிருக்கனா இதை விட பல கொடுமையான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன ஆனாலும் உனக்கு அப்படி ஆகாதுன்னு நான் கேரண்டி கொடுக்குறேன். அதனால எந்த நரகம் பெட்டர்னு நீயே யோசி. நீ ஒரு பலசாலி, மற்றவங்களுக்கு உதவி பண்ண. சுகுணாவோட எல்லா பாகங்களும் அழிஞ்சிருச்சுன்னா அப்ப இந்த மரணங்களோட எண்ணிக்கை கம்மியாக வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா. அந்த விரல் உங்ககிட்ட இருக்கா? இப்ப இத பார்க்கும் போது எனக்கு கேவலமா இருக்கே. இப்ப 2வது அவன் முழுங்கிட்டான். இது மொத்தத்துல ஒரு பங்கு. இப்ப என்ன முடியும்? கந்தாதியா இருந்துச்சு. அது சரி, இது வெறும் அவன் உடல் வலிமை கிடையாது. அவனுக்குள்ள சுகுணாவை கட்டுப்படுத்துற திறமை இருக்கு. இப்படிப்பட்ட திறமை தான் 1000 வருஷமா தேடிட்டு இருக்கோம். என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இதை நீ சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? முடிவு எடுத்துட்டியா?
இன்னும் குழப்பமா தான் இருக்கு. நான் ஏன் முதல்ல சாகணும்னு தான் எனக்கு புரியல. அதுக்காக அந்த சாபத்தை சும்மா விடக்கூடாது. என் தாத்தாவோட கடைசி ஆசை என்னோட உயிரை எடுக்குது. சுகுணாவோட விரல்களை சாப்பிட்ட நான் தயார். அதனால என்ன ஆனாலும் சரி, எப்படியும் சாக போறவன் தானே, ஒரு கை பார்த்துட்டு சாகுறேன். அப்படி சொல்ற என் செல்லம், உன்ன மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேட்டை அட்டகாசமா இருக்க போட்டோம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஈவினிங் குள்ள ரெடியாரு. ஏன் எங்க போறோம்? டோக்கியோவுக்கு. புஷிக்கிறோ, நீ பார்க்க செம்மையா இருக்க. சும்மா வெறுப்பேத்தாத. உனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியாச்சு. நான் படிக்கிற ஜுஜுட்சு ஸ்கூல்ல தான் நீ இனிமேல் படிக்க போற. டோக்கியோ ஜுஜுட்சு. இனிமே இந்த ஹை ஸ்கூல்ல தான் நீ படிக்க போற. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்திருக்க 3வது ஸ்டூடெண்ட் நீ. வெறும் 3 பேரா? சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். என்னங்க மலைக்கு நடுவுல இருக்கு? இது உண்மையிலேயே டோக்கியோ தானா? டோக்கியோல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க இடம் இது. புஷிக்கிறோ எங்க? ஒரு மந்திரவாதி பண்ண சிகிச்சையால அவன் இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். இதோ இதுதான் டோக்கியோ ஜுஜுட்சு ஹை ஸ்கூல். இது இந்த உலகத்துல இருக்க 2 ஜுஜுட்சு ஹை ஸ்கூல்ல ஒண்ணு. வெளியே வேணா பாக்குறதுக்கு இது மதம் சார்ந்த தனியார் ஹை ஸ்கூல் மாதிரி தெரியலாம். ஆனா பல ஜுஜுட்சு மந்திரவாதிகள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இது ஒரு பேஸ் மாதிரி பயன்படுத்துறாங்க. இது எங்க ஜுஜுட்சு கம்யூனிட்டிக்கு கல்வி உதவி மட்டும் இல்லாம பல மிஷன்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தூணா செயல்படுது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பிரின்சிபால் உன்னை இன்டர்வியூ பண்ணுவாரு, அதுக்கு தயாராரு. பிரின்சிபலா? ஆமா, இதுல மட்டும் நீ சொதப்புனா அவ்வளவுதான், உன்னை துரத்திடுவாரு. எது? அதுக்கப்புறம் என்ன, என்ன உடனே கொன்றுவீங்களா? என்னப்பா இது? அப்போ நீங்க பாஸ் கிடையாதா? அதிகாரம் இல்லாத எந்த சக்தியும் மதிப்பற்றது. என்ன மன்னிச்சிருங்க, அப்பப்ப இப்படிதான் சொல்லாம கொள்ளாம வந்துடுறேன். உன்னோட உடம்ப பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நியாயமா நான் உனக்கு நன்றி தான் மறுபடியுமா? சொல்லணும். ஆனா இவனுடைய உடம்பு எனக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் நான் கொல்ல போற முதல் ஆளு நீதான். சுகுணா என்ன டார்கெட் பண்ணாருன்னா அது எனக்கு பெருமை தானே. இந்த பைபிள் என்ன அவ்வளவு ஃபேமஸா? ரியோமன் சுகுணா 4 கைகள் 2 முகம் கொண்ட ரொம்ப கொடூரமான கற்பனை கடவுள். கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையிலேயே அப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கான். ஜுஜுட்சுவோட சிறந்த காலத்துல மந்திரவாதிகளா ஒண்ணு சேர்ந்து அவரை தோக்கடிக்கிற முயற்சியில தோத்துட்டாங்க. சுக்குனாங்கிற பட்டத்தோட இருந்த அவனோட சமாதியில இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியல. ஏன்னா பல யுகங்களா அவன் சபிக்கப்பட்ட பொருளா பலம் வந்துட்டு இருந்தான். அவ சாபங்களின் அரசன்றதுல சந்தேகமே இல்ல. அப்போ உங்க 2 பேர்ல யார் சக்தி வாய்ந்தவங்க? இது ஒரு நல்ல கேள்வி. சுக்குனாக்கு அவன் சக்தி எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அவன் ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பான். நீங்க தோத்துருவீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. தாமதமா வந்துட்ட சத்துரு. 8 நிமிஷம் தாமதம். இதுக்கு உன்னை தண்டிக்க முடியாதுதான். ஆனா இந்த கெட்ட பழக்கத்தை பல முறை மாத்திக்கன்னு சொல்லிட்டேன். என்ன இந்த மனுஷன் பொம்மைங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன தண்டிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணலனா ஏன் இதை பத்தி பேசணும்? வெறும் பொம்மையை செய்யறவருக்கு 8 நிமிஷம் லேட் ஆனா என்ன, ஆகலனா என்ன? இவருதான் பிரின்சிபல் மசாமிச்சி யாகா. இவன் தான் அந்த பையனா? நான் தான் யூஜி இதாதோரி. எனக்கு ஜெனிஃபர் லாரன்ஸ் மாதிரியான பொண்ணுங்களை தான் பிடிக்கும். உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். எதுக்காக நீ இங்க வந்திருக்க? இன்டர்வியூக்காக. ஜுஜுட்சுக்கு எதுக்காக வந்த? ஜுஜுட்சு கத்துக்கதா? அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? எல்லா சாபங்களை பத்தியும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்த கத்துக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? அது வந்து நான் சுகுணாவோட விரல்களை கண்டுபிடிப்பேன். ஏன்னா அது ரொம்ப ஆபத்தாச்சே. அதுக்கு இந்த உலகத்துல தினம் தினம் பல பேர் பல குற்றங்களால விபத்துகளால இயற்கையா இறந்து போறாங்க. இந்த ஆரம்பிச்சிட்டார்ல. அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. ஆனா சாபத்தால இறந்தா மட்டும் பொறுத்துக்க முடியலையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கடைசி ஆசை அது. அதனால அதை பத்தி நான் பெருசா யோசிக்கல. நான் மக்களை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன். கடைசி ஆசையா? அப்படின்னா யாரோ ஒருத்தரோட ஆசைக்காக நீ சாபத்தை எதிர்த்து சண்டை போடுவியா? நீ தோத்துட்ட. இதுங்கெல்லாம் பொம்மைங்க நினைச்சேன். பொம்மைங்க இல்லையா? இது பொம்மைங்க தான். சாவிக்கப்பட்ட சடலத்தோடது. என் சாபத்தை உள்வாங்கின பொம்மைங்க இது.
என்னாடி இது உண்மையிலேயே பொம்மை தானா? பிரச்சனை வரும்போதுதான் ஒருத்தனோட உண்மையான முகம் வெளியே தெரியும். நான் ஏத்துக்கிற மாதிரி பதில சொல்ற வரைக்கும் தாக்கிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படியா விஷயம்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆளு யாரும் கிடையாது. அவரு என்னோட குடும்பத்துல ஒருத்தர். அவரோட ஆசைதான். எங்க இருக்காது? குடும்பமா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை யாரோ தான். சரி, அது வெறும் பொம்மைதான். அதுக்கு வலியும் தெரியாது, பயமும் கிடையாது. ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி எப்பவும் மரணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். தன்னோட மரணம் மட்டும் கிடையாது, சாபத்தால வெறும் சதைக்காக கொல்லப்பட்ட இன்னொருத்தரோட மரணத்தையும் பார்க்க தயாரா இருக்கணும். இது நீ நினைச்ச மாதிரியான வேலை இல்ல. எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிக்கிற தைரியமும் திறமையும் தேவைப்படும் உனக்கு. இதெல்லாம் இன்னொருத்தன் சொன்னா பண்ணுவானோ? சின்ன பையன்டா நீ. இத நீ உன் மரண தண்டனையை தள்ளி வைக்கிறதுக்காக பண்றேன்னு சொல்லி இருந்தா நம்பி இருப்பேன். இஷ்டத்துக்கு பேசாத. வேற என்ன? சாபத்தால நீ சாகும் போது கூட அதுக்கு உன் தாத்தா தான் காரணம்னு சொல்லுவியா? ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. கத்து கொடுத்தாதான் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு புரியுது. அது என்னமோ உண்மைதான். ஆனா நான் சாகும்போது ஒருத்தர் என்ன நினைச்சிட்டு சாவாங்கன்னு யாராலையும் கற்பனை பண்ண முடியாது. ஆனா உனக்காக ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. இதே மாதிரி போச்சுன்னா சாகும்போது உன் தாத்தாவை நீ சபிச்சிட்டு சாவ. எந்த ஜுஜுட்சு மந்திரவாதியும் வருத்தப்படாம இறந்ததில்ல. அதனாலதான் மறுபடியும் கேட்கிறேன், நீ எதுக்காக ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு வந்திருக்க சொல்லு. ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபைட்ஸ்லயும் நான் எப்பவுமே மத்தவங்களை விட சிறந்தவனா இருந்திருக்கேன். ஆனா அதுக்காக என்னோட திறமை இவ்வளவுதான் நான் என்னைக்குமே குறைச்சி எடை போட்டதில்ல. என்னால மட்டும்தான் சுக்குனாவை கட்டுப்படுத்த முடியுது. ஒருவேளை இந்த தண்டனையில இருந்து தப்பிச்சா, இந்த பொறுப்புகள்லாம் என்னை விட்டு போனா, நானும் மத்தவங்க மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு காமிக் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியும், அந்த சுகுணாவால பல பேர் இறந்துட்டாங்கன்றத நினைச்சு கவலைப்படுவேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னு அப்படி சொல்லி நானே என்னை ஏமாத்திக்கணுமா? என்னால இத பண்ண முடியாது. நான் சாகும் போது என்ன நினைச்சுக்கிட்டு சாவன் தெரியாதானா? நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சத்தோரோ, அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போ. செக்யூரிட்டி பத்தி மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு தெளிவா சொல்லு. நீ பாஸ் ஆயிட்ட. ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு உன்னை வரவேற்கிறோம். மன்னிச்சிடு, அந்த சாபத்தை விடுவிக்க மறந்துட்டேன். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய ரூம். செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் பசங்க இப்ப இங்க இல்ல. ஹலோ, ஆனா யாராவது வந்ததும் இருக்கீங்களா? பாப்போம். நிறைய பேர் இல்லன்னு வச்சுக்கோயேன். நீ கண்டிப்பா எங்க கூட வந்து சாபத்தோட சண்டை போடணுமா என்ன? நானும் புஷிகோரவும் வேணும்னா சுகுணாவோட விரல கொண்டு வந்து கொடுக்குறோமே, அது வரைக்கும் வேணா நீ இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, நானும் கூட வருவேன். நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஹலோ, புஷுகுரு அடி வாங்கிட்டு சுகுணாவோட விரல கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? அது என்னமோ உண்மைதான். சரி விடு, நீ சரின்னு சொல்லியிருந்தாலும் உன்னை கூட்டிட்டு போய் அடி வாங்க வச்சிட்டு போனா பாத்துக்கோயே. ஓ, இது எல்லாமே டெஸ்டிங்கா? அந்த விரல்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸினா இந்நேரத்துக்கு நாங்க எப்போவோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு முடிச்சிருப்போம். சிலது அதோட சக்தியை காட்டி கொடுக்கும், சிலது கொஞ்சம் அமைதியா இருக்கும், ஒரு சிலத மத்த சாபங்கள் முழுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி அந்த விரல்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல என்னதான் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பதான் ஹெல்ப் பண்றதுக்கு நீ இருக்கல்ல. ஏன்னா உனக்குள்ள இருக்க சுகுணா தன்னோட சக்திகளை திரும்ப அடையறதுக்காக எல்லாத்தையும் காட்டி கொடுப்பான். நீ சுகுணாவோட உருவமாவோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவியாவும் செயல்படுவ. அதனால நீ இல்லாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அவனே முன் வந்து எல்லாத்தையும் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? இதுல நம்ம 2 பேருக்கும் லாபம் இருக்கணும் தான் நம்ம அவகிட்ட பேசி நம்ப வைக்கணும். நீ இங்கதான் இருக்கியா? ஹே புஷிகுரு, அப்பாடா, இப்பதான் நீ பார்க்க சூப்பரா இருக்க. எதுக்காக இவனை ஏன் ரூம் பக்கத்துல போட்டிருக்கீங்க?
நம்மள சுத்தி ஆளுங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளாஸும் மிஷன்ஸுமே போதும். அதுக்கு மேல எதுக்கும் ஆசைப்படல. அடடடடா, என்ன மாடிக்க வச்சிருக்க? எட்டி பார்க்காத. உனக்கு இந்த ரூம்குள்ள வர பெர்மிஷன் கிடையாது. சரி, எல்லாம் நல்லதுக்குனே வச்சுப்போம். ஏன்னா நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம் இல்லையா? அதாவது 3வது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை நாளைக்கு நம்ம பிக்கப் பண்ண போறோம். மோரியோகாக்கு வர்றதுக்கே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த வசதியும் இல்லாத அந்த கிராமத்துக்கு நான் திரும்பி போக வேண்டியதே இல்ல. மதியத்துக்குள்ள நான் டோக்கியோக்கு போயிடுவேன். ஒருவேளை என்ன ஸ்கவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுலயும் ஸ்டார் டஸ்ட் பண்ணா